உங்க கலருக்கு என் கலருக்கு இடிக்குது பாத்தீங்களா? கலர் மச்சான் நான் ஒன்னு சொல்லட்டுமா? அண்ணே அமத்துனே. டேய் தம்பி மச்சான் 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 நான் மச்சான் 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 காதலுக்கு வந்து கண்ணு இல்ல. உன் காதல் கண்ணு இல்ல. எதுவும் எதுவுமே இல்ல. அப்படி சொல்லாத. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நீதான் சேர்த்து வைக்கணும். ஒண்ணுதான் சொல்லுவேன். நாங்க சேர்ந்ததுக்கு நீதான் காரணம். அப்படி சொல்லு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. உண்மையான காதலுக்கு என் உயிரை கூட கொடுப்பேன். நான் உண்மையான கை தட்டலாம். எங்க பாய்ஸ் மத்தியா ஒரு தல காதல தந்த இந்த தருதல பழசுக்குள் வந்த எங்க அம்மா வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? காட்டுக்கு போய் காவலை கண்ணங்கிறது பார்க்கணும். காவல் இருக்கட்டும் ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு காதல் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேத்து பாட மாதிரியா இந்த பாடலை பாராட்டி திருவாடி முனியசாமி அவர்கள் நினைவாக எனக்கு 100 ரூபாய் அன்பை வாழ்த்திருக்கிறார். அன்பில்பட்ட ஐயா அவர்களுக்கு ஐயா முனியசாமி காவல்துறை அவர்களின் நினைவாக எனக்கு 100 ரூபாய் அன்பை வாழ்த்திருக்கிறார். சரிங்க. அதனால நானு அவரு எவருன்னா அவருதான் வீரத்தேவன் வராரு. இன்னைக்கு அவ வரல. அதனால நாங்கெல்லாம் போய் காவல் பார்த்து காவல் பார்த்தா தினைக்கும் தூங்காம காவல் பார்த்து காவல் பாக்குறீங்களா? காதல் சாப்பிட கூட இறங்குறது இல்லை. அப்படி தூக்கம் வருது எனக்குலாம். பகலை பூரா கலவரத்தை கூட்டுறாங்க. அதனால என் மனசு எப்படி தெரியுமா இருக்கு? தண்ணீரிலே முகம் காட்டும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடு பூந்தோட்டமே இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாண வைபோகம் கண்ணாலாகுமம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாது.
இம்மானுவேல் பாடியதற்கு கும்கோட்டை முருகன் சங்கர் அவர்கள் இருவரும் சேர்ந்து பப்பனாக நடிக்கும் பொன்வேல் அவர்களுக்கு 100 ரூபாய் அமல். இப்போ 100 ரூபா தானே? காலையில் நான் 100 ரூபா குறையுது. கொடுப்பாங்க பிளாக்ல 200 ரூபா இருக்கணும், பரவாயில்ல. அதனால நான் தான் வீரத்தேவன். சரி, எனக்கு அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் மயக்கத்துக்கிட்டேன் பாரு. இந்த நாய்க்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லையாடா? நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. இல்லப்பா, பேர்லதே வீரத்தேவன், செயல்ல ஒண்ணும் இல்லையா? கேட்கிறேன் பாருங்க சித்தப்பனை பார்த்து. தைலி பண்ண உசுரோட வச்சிருக்கலாமா? என் சித்தி டெய்லி சொல்லுது. சித்தி மயத்தை புடுங்குறா. எந்த சித்தி சொல்றா? இப்ப தானே தோது பண்ணிக்கிறீங்க. எடுவட்ட வேலை அள்ளி வச்சு மூடிட்டு போயிடாத. அன்பர்களுக்கு கௌரவப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆகையினால ஏத்தா
இல்ல மாதிரி வளர்க்குற நாய்க்குட்டிய அதே மாதிரி நாய்க்குட்டி இருந்தா சொல்லிட்டேன் பேர் நானும் இந்த சொரியாம்பன் பேர் தான் நானே பெரிய நாயா இருக்கட்டும் பரவாயில்ல. அதனால உன்னை பத்தி நீ பிச்சாக்காரிக்கு கரைஞ்சிருவ எவ்வளவு தரவே மாட்டேன் இருந்தா பரவாயில்ல. ஏன்னா முருகனுக்கென்றே படைக்கப்பட்ட திணை காவலுக்காக வந்திருக்கோம் நாங்க எல்லாம். சரி எங்களுடைய கண்ணும் நீ மன்னவர் தூத்திட்டு போ நல்லா இருப்ப. முருகனுக்கென்றே படைக்கப்பட்ட திணைக்காக வந்திருக்கின்ற நாங்கள் எல்லாம் எங்களுடைய காவலிலே கண்ணு கருத்து குல வழக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் எங்க அப்பா சொல்லு கிணங்க நாங்கெல்லாம் காவல் பார்க்க போகணும். நான் வந்துட்டேன், என் தங்கச்சி வரணும், அதுக்கு முன்னாடி நம்மளால ஒண்ணு வரணும் வந்து அப்படி காதல் பண்ணி அப்ப போனதான் நல்ல. அத்தா எப்படி இருக்கீங்க? இருக்கேன். நேத்து ஆஸ்பத்திரியில மசைய போடல நீங்க மச போடலையா? சங்கத்துல சொல்ல போறேன் காலைல சொல்லு கம்ப்ளைண்ட் போட கொடு. தூக்குப்பாடி கூட சாவறேன், செத்து கூட போறேன் மாட்டேன். சரி தெரியுமா தங்கச்சி உங்க கலருக்கு என் கலருக்கு இடிக்குது பாத்தீங்களா? கலர் மச்சான் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அண்ணே அமத்துனே ஏய் தம்பி மச்சான் 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 காதலுக்கு வந்து கண்ணு இல்ல. உன் காதல் கண்ணு இல்ல, எதுவுமே இல்ல. இப்படி சொல்லாத. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நீதான் சேர்த்து வைக்கணும். ஒண்ணுதான் சொல்லுவேன், நாங்க சேர்ந்து நீதான் காரணம் சொல்லு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உண்மையான காதலுக்கு என் உயிரை கூட கொடுப்பேன். நான் உண்மையான கைதட்டலாம் எங்க பாய்ஸ் மத்தியா ஒருதல காதல தந்த இந்த தருதல பழசுக்குள் வந்த காதலிக்க நேரம் இல்ல சொல்லித்தாங்க. எவன்டா கண்டுபிடிச்ச அந்த காதல விளக்க மாத்தல அவனை கோடி அருவி கொட்டதே அது பொம்மால இருக்கட்ட நான் எப்படி காதல் செல்வம் தாண்டி வந்த உறவே வேணா. ஐயோ நான் செத்துருவேன். அவர் இல்லடா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நம்ம அப்பா காவல் போக சொல்லியிருக்காரு. நம்ம ரெண்டு வந்துட்டேன், தங்கச்சி வரணும். தங்கச்சி சின்ன பிள்ளை, 13 வயசுல நடக்குது. 12 முடிஞ்சு 13 நடக்குது. ஆனா நம்ம பண்ற தப்ப பார்த்து அந்த பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது. ஆமா ஆமா காதல் பண்ணாத அந்த பிள்ளைக்கு தெரியாம பண்ணிக்கிறேன். நான் சுக்கா எனக்கு சின்ன கெட்டு போயிடக்கூடாது. சொல்லட்டுமா? நான் சொல்றேன், முதல்ல நான் சொல்றேன். நான் தான் சொல்லுவேன். வேணா 2 பேரும் சீட்டு குளிக்கு போடுவோம். யாரு அம்மா வந்துட்டாங்க சொல்லிடுவோம். சரி சொல்லு. அப்ப தங்கச்சியை கூப்பிட்டுருவோம். விட மாட்டாங்க, லவ் பண்ணே விட மாட்டாங்க. என்ன பண்ணுங்க
என்று சிரித்த முகத்தோடு வாழ்க. எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷத்தோடு வாழ்க. அப்படியே இருக்கட்டுங்கண்ணே. என்னோட அண்ணோட ஆசைய நம்மளோட குலத்தோட முருகனோட அருள் பெருமான் இருக்கும்போது நமக்கு என்னத்தா கவலை? அப்படி ஏன்னா தாங்களோட சுத்தமே என்னோட பாக்கியம். எங்க பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு இதெல்லாம் எதுக்குன்னு, அதாவது எப்படா இந்த உயிர் போகும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஐயோ போயிருச்சு அப்படின்னு எதிர்பார்க்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நான் சொல்றேன் கேளு. சொல்லுங்கண்ணே. மனுஷனா பிறந்தா உயிர் போயிடும். சரி. ஆனா உன்னை அண்ணன் அப்படி வளர்க்கல. நீ தெய்வத்துக்கு சமமா நீ இருக்க போறதா? அப்படியானே? பல கோடி நூறாண்டு ஆனாலும் உன் பேர் மங்காத அளவுக்கு உன்னை அண்ணன் வளர்த்திருக்கேன். அப்படியே ஆகட்டுங்கண்ணே. அதுக்கு தானே அண்ணன். அதுதான் நம்ம செட் பண்ணிருக்கேன். எதுக்கு? என்ன தோழி வரல அரண்மனைக்கு? சரி அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணே அப்பா வந்தாரா? வந்தாரு. ஏன் வந்தாரு? போயிட்டாரு. எதுக்கு போனாரு? மாமா, என்ன பெத்த மாமா. ஏன் என்ன நடக்குது? ஐயோ அப்பா வந்து உங்க அம்மாட்ட போயிட்டாரு லூசு பையலே. அப்புறம் அம்மாவோட சின்ன தாடியோ. அண்ணே அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அப்பா இங்க வரக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்தா துண்ட கணம் துணிய கணம்னு எல்லாரும் போயிடுறாங்க. அப்பா இல்லையா? ஏன்னா உதவி செய்யாட்டாலும் உபத்திரியம் கொடுக்காம நாட்டு மக்கள் இருக்குன்னு அப்பா இங்க வர மாட்டாரு. ஏன்? அவருக்கு மூலம். என்னங்கண்ணே அப்பா நம்மளே போய் அந்தாலத்தே ஆபரேஷன் பண்ணிருக்கு. நடக்க முடியாது. அது ஆத்தா பாத்துக்கிட்டு இருக்கு. அப்பாவுக்கு மூலம் இல்ல உங்களுக்கு இது வந்தாத்தே. எனக்கு வர. அதனால அப்பா அரமனைக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டார். ஆமாமா. நாட்டு மக்கள் குறைகள் சொல்றாங்க. எந்த குறை சொல்லாத அளவுக்கு நம்ம வந்து கண்ணிய கட்டுப்பாட்டோட காவல பார்க்கக்கூடிய இது ஏதோ அதை செய்யணும். அது இதுல நம்ம செய்யக்கூடிய தொழில முறையாக செய்யணும். காவலர் அப்படின்னு சொல்லி அப்பா காட்டுக்கு போக சொன்னாரு. அப்பாட்ட நான் கேட்டேன், நான் மட்டும்தான் போகணுமா? அண்ணன் 7 பேர் எருமை மாடு மாதிரி இருக்காங்க, பன்னி மாடு மாதிரி இருக்காங்க, சிறக்கு எழுதி மாதிரி இருக்காங்க, முட்டா பயலுங்க மாதிரி இருக்காங்க. சொல்ல தேவையில்ல. சும்மாவே இல்லடா அண்ணே. இல்ல இவ வந்து ஆடுகால் பைவுல சும்மாவே ஆடு கால்ல கச்சத்தை வேற கட்டி விட்ட. நீ சும்மாவே இருப்ப. அண்ணே எருமை மாடுனா அதை நம்ம தவறாக நினைக்க கூடாது. தாய் இல்லாத குழந்தைக்கு கூட தாய் போல பாலை கொடுத்து உயிர் காப்பாத்து. இது எப்படி தெரியுமா? நல்லா இருக்க பானையை தூக்கி மேலத்துக்கு கீழே உடைக்கிற மாதிரி இருக்கு. அம்மா அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம நினைக்கிற உள்ளம் நல்ல உள்ளமா இருந்தா நல்லதே நினைச்சோம்னா அது நல்லதே நடக்கும். கெட்ட எண்ணத்தோட நினைச்சு கெட்டதை பார்த்தோம்னா அது கெட்டதா தான் தெரியும் இல்லையா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். காலத மகன் தாயை திறந்த கோவில் சொல்லிருக்க. யார் மொழியை தட்டினாலும் அப்பே மொழியை தட்டக்கூடாது. அப்பாவோட வாய் மொழி தமிழ் மொழியை தட்டக்கூடாது. அதனால காட்டுக்கு போய் கண்ணு கட்டோட காவல் பக்கம் சொன்னாங்க. போகலாமா? ஆமா. எத்தனை மாலை? 3 மாலை 3 மாலை 3 மாலை பசுமை அண்ணே. எவ்வளவு ஒரு நம்ம நந்தவனம். உண்மையிலேயே என்னதுக்கு நரிக்குடி பக்கத்துல இருக்க உலக்குடி அர்ஜுனே வந்தாத்தே. இப்படிலாம் அப்படி வண்ணமயமா இருக்கு. நந்தவனம் நந்தவனம் மங்களா தாய் பொண்டாட்டி தாலியை விட்டு சீன் செஞ்சிருக்கேன். அதனாலதான் இப்படி இவ்வளவு அழகா இருக்கு. உண்மை யானை அப்படி இல்ல இல்லண்ணே. அப்படிங்கிறதுனால 25,000 எது இந்த சீனு பரவாயில்லையே. ஆனா இந்த மயிலு 45 வருஷமா அங்கனே நிக்குது. கழுத்து இப்படியே திரும்பி இருக்கு அண்ணே. அதனால ஏன் அப்படின்னா இது என்ன வனம்? நந்தவனம் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா வேள்வி மலை. ஏன்னா மலையும் மலை சார்ந்த பகுதி இந்த இடம். அந்த குளிர்ச்சியை பார்த்த உடனே மயிலுக்கு போக மனசு இல்ல. மயில் போகாது. இந்த சீனி கிழிஞ்சாலும் போகாது. மயில் கிழிஞ்சிட்டா அதுவும் கிழிஞ்சு. அதனால எப்படி தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்குமா? அண்ணனுக்கு எப்படி இருக்கு? எனக்கு எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கேன். ஏங்கனே தங்கமான தங்கச்சி இருக்கும்போது, அழகான தோழி இருக்கும்போது எனக்கு என்னத்தா ஈச்சு புடுங்குது அப்படியே. அருமையான மக்கள் நம்ம மக்கள் இருக்கும்போது என்னத்தா குறை? கண்டிப்பா கண்டிப்பா. மக்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்தா போதும். ஏன்னா இடத்தை வச்சு நமக்கு பெருமை, நம்மள வச்சு இடத்துக்கு பெருமையா? அந்த அக்கா உசுப்பிட்டா அப்படியே தூக்கு கீரை வந்து மண்டை உடைச்சு வைக்காம அண்ணன் இடத்தை வச்சு நமக்கு பெருமை, நம்மள வச்சு இடத்துக்கு பெருமையா? இடத்தை வச்சு நமக்கு பெருமை. அந்த பெருமையை யார் சேர்க்கணும்? நம்ம சேர்க்கணும். நம்ம தானே சேர்க்க வந்திருக்கோம். அதனால எப்படி தெரியுமா சொல்லவா? உன்னை தினை தேடும் தலைவன் la 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 la
எழுதிட்டேன். அது என்னைக்கு இருக்காங்க அண்ணே ஒரு தட்டுனா 100 பேர் தட்டுன மாதிரி. கண்டிப்பா. அப்ப 6 பேர் தட்டினா 60 பேர் தட்டுன மாதிரியா? 600 பேர் தகட்டு. 600 பேர் தட்டுன மாதிரி. இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம். அத்தா இந்த குப்பரை படுத்திருக்காப்ல பிறண்டு படுத்து அண்ணே செய்யாத பாவம் பெரிய பாவம் என்ன அப்படின்னா செய்யக்கூடாது தூங்குறவங்களை எழுப்பி விடுறது. இன்னொரு பாவம் இருக்கு. பெரும் பாவம். இன்னொரு பாவம் இருக்கு. என்ன பாவம்? ஆணும் மண்ணு சேரும் போது கள்ள கொண்டு எறிகிறது தொந்தரவு பண்றது இதற்கான பெரிய பாவம். எதை போய் சொல்றீங்க? சொன்னாலும் அண்ணன் ஏத்து சொல்லுவேன். அப்படியா? சரி இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? சம்மதிச்சா அண்ணே சத்தியமா கல்யாணம் நிப்பீங்களா? நான் யாரும் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா 7 பேர் இருக்காங்க. சரி இதுல யாரு நீ 7 பேர்? சத்தியமா உங்களுக்கு தெரியாது யாரும் லவ் பண்றேன்னு. சத்தியமா தெரியாதுமா. பாத்தீங்களா ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. உனக்கு கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. என் அத்தை தெரிஞ்சு இப்ப உனக்கு எல்லாம் உழ வைக்கிறாவ. எனக்கு ஆமா எனக்கு அவ முருகனை கல்யாணம் பண்ணி நினைக்கிறாவ. உனக்கு உழ வைக்கிறாள்ல. ஏமா முருகனை வள்ளி மட்டும் தான் கல்யாணம் யார வேணாலும் அப்ப என்ன இந்த கேள்வி? யார வேணாலும் நம்பு. இப்ப சக்காத்து மேல நம்பாதவள மருமகள். ஆமா அப்படிங்கிறதுனால என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பிள்ளை உங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சு உங்க தலைமையில கல்யாணம் நடக்குதுமா? ஏன் தலைமையிலையா? இல்ல தலைமையில இலை போட்டு சாப்பாட போட்டு சரி எல்லாருக்கும் விருந்து வச்சிருமா? எப்படி உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண அப்படித்தான் பொருத்தம். ஆமா எப்படி இருக்கு பாருங்க. புருஷன் பொண்டாட்டி பொருத்தந்த வேணும். வருத்தந்த வேணும். ஏன்னா ஒரு புருஷன் பொண்டாட்டியா இருந்தா இப்படி நடந்து போயில அடே அப்பா பாருடா இதுதான் பொண்ணு மாப்பிள்ளை இப்படித்தான் இருக்கு. பொண்ணு அழகா இருக்கு மாப்பிள்ளை குரங்கு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு குரங்கா இருக்கு அழகா இருக்கு நம்ம இல்லையா? ஏன்னா அண்ணே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அழகா ரசிக்கணும். அது அழகா ரசிக்கணும். ஆனா அத வந்து என்ன சொல்றது தெரியுது. என்னது அந்தங்காக்கா குயிலுக்கு ஆசைப்படலாம். சரி மயிலுக்கு ஆசைப்படலாம்னு கேக்குறேன். என்ன அது? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன் எப்படி கல்யாணம் மயில் இருக்கு குயில் இருக்கு எல்லாமே இருக்கு. என்னன்னு மயில் ஆசைப்பட்டாலும் ஆசைப்பட போலாமும் சரி. சரி குயிலுக்கு ஆசை மயிலை கட்டணும்னு அப்படித்தான். அப்ப கட்டலாம் இல்ல கல்யாணம் எப்படி பண்ண போறீங்க எங்களுக்கு சொல்லுங்க. அப்படிருமா உங்க முகூர்த்தம் படிக்கட்டும். வண்ண விழியலைக்கு வாச புனலலைக்கு மதுரை மீனாட்சிதான் மாலை கருக்களில மஞ்சள் குளிக்கையில காவல் பிள்ளை யாருதான் மாலை கருக்களில மஞ்சள் குளிக்கையில காவல் பிள்ளை யாருதான் அழகிய ராசாதி தன் மரகதமும் போட்டி கண்ண விழியலைக்கு வாச புனலலைக்கு
என்ன சொன்னா பறவை வந்துருச்சு. இணைய காணம்பாடி வரும் பறவைகளை காணம்பாடி விரட்ட வேண்டும். இணைய காணத்தால் விரட்ட சொல்லுவாங்க. ஒரே விரட்டு அருவருப்பில்லாம சுறுசுறுப்பாக விரட்டலாமா? விரட்டலாமா? விரட்டலாம். ஊர் மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னத்தா சொன்னாங்க? விரட்டிக்கிட்டே ஆட சொல்லியிருக்காங்க வள்ளியம்மா. என்னத்தை விரட்டிக்கிட்டு? பறவை விரட்டிக்கிட்டு. வேற எதையே விரட்டிக்கிட்டு ஆட சொல்லுவாங்க. வள்ளியம்மா ஆடணுமா வேணாமா? ஆடம் துறவன கை தட்டுங்க. உன்னை இந்த விட்டு போகவே முடியாது. அண்ணே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆடுறதுக்காகத்தான் உங்க 2 பேத்தையும் இங்க கூட்டு வந்திருக்கேன். என்னால முடியற அளவுக்கு ஏதோ சின்ன பிள்ளைனா என்னால முடியற அளவுக்கு பாடுறதுக்கு பேசுறதுக்கு என்ன கூட்டி வந்திருக்காங்க. நடிப்பா அப்படியே சத்தியம் பண்ணு. என்னதுன்னு ஆத்தா வளம் வந்த மக ஆட தெரியாது. நம்ம ஆடாத ஆட்டமா அப்படியே கீழக்கரமல்ல எப்படி ஆடி இருக்க ஆடுறதுக்கு முன்னாடி எங்க ஆடி குடலூர் குண்டுமல்லி வாட பிடிக்க மக்கள் விருப்பத்துக்காக ஏதோ 2 ஆட்டத்தை சொல்லி கொடுங்க. உங்களை பார்த்து நான் ஆடுறேன். எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்க தான். நீங்க நாங்க சொல்றோமா? குடலூர் குண்டுமல்லி வாட பிடிக்க வந்தவள்ளி வாசல் கொத்தமல்லி அண்ணே கொஞ்சத்தள்ளி வாசல் கொத்தமல்லி தாமே கொஞ்சத்தள்ளி குடலூர் குண்டுமல்லி வாட பிடிக்க வந்தவள்ளி போடத்தே வந்து போட போடாம போக மாட்டேன்.
இது என்ன இடம்? இது வந்து வேள்வி மலைச்சாரல். வேள்வி என்றால்? வேள்வி என்றால் யாகம் பண்ணுவது. யாகம் யார் செய்வார்கள்? முனிவர்கள், தவ ஞானிகள். முனிவர்கள் என்பது ரிஷிகள் வந்து யாகம் செய்யக்கூடிய இடம். வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்து விட்டால் வணங்கி விட்டு நிலைக்க வேண்டும். பெரியவங்க வந்தா வணக்கம் கும்பிடுவேன். சரி. சின்ன பையன் வந்தா அப்புறம் சொல்ல முடியாது. என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே எனக்கு இந்த மணிக்குமாருக்கு ஒரு வாக்கிய தகராறு இருக்கு. இவளுக்கு என்ன நோக்கம் பத்தியா இல்ல